ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் மேக். 12th மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அணியை நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா A = சொல்லி அந்த அணியை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R1ஐயும் R2ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று நான் அப்படி மாற்றுறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, செகண்ட் ரோவில் எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அப்போ நான் தேர்ட் ரோவில் இந்த 2 எலமெண்ட்டை மட்டும் நான் 0 ஆக்கினேன் அப்படின்னாவே எனக்கு ஏறுபடி வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும் எனக்கு சம்மு. ஸோ அதனால் அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சம்மை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இப்படியே வச்சு போட்டிருந்தேன், என்னால் போட முடியாது. ஏன் அப்படின்னா R1 தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இப்போ R1 நான் ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது இந்த 4 நான் 0 ஆக்கணும் அப்படின்னா, இது கூட நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 0 × anything எனக்கு 0 தான் கிடைக்க போகுது. அப்போ என்னால் 4ஐ 0வாக ஆக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ரோவில் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி 1 எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு R1ல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை ரோ 2லையோ இல்லை ரோ 3லையோ 1 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக அடுத்து சம் போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எழுதுனதுக்கப்புறம் அடுத்து இப்போ நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணோமா, இந்த 4ஐ வந்து நான் ஃபஸ்ட்டு 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவை 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு -4 கிடச்சிச்சு. ஸோ இதையும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு 0 ஆகிரும். இப்போது 4R1 பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆன்சரை இந்த மாதிரி பென்சிலில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா குழப்பாமல் இருக்கும். அதனால் பென்சிலில் 4R1ன்னு சொல்லி போட்டு எழுதியாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட்டு வந்து R3ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1 எந்த சேஞ்சுமே இல்லை, R2 எந்த சேஞ்சுமே இல்லை. R3ஐ 4R1 கூட ப்ளஸ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ அப்போ 4 - 4 எனக்கு 0 ஆயிடுச்சு. 2 + 0 2 ஆயிடுச்சு. 0 + 8 8 ஆயிடுச்சு. 0 + 20 20 ஆயிடுச்சு. இப்போது இந்த ரோவில் இப்போ R3ஐ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இது வந்து எனக்கு R3 தான் இருக்கணும். 4R1 + R3 அப்படின்னு இருக்கக்கூடாது. எங்கே நான் சேஞ்ச் பண்ணுறனோ அந்த சேஞ்ச் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணுறதால எந்த சேஞ்சுமே ஆக போகிறதில்ல. பட் மைனஸ் பண்ணும்போது நம்ம இங்கே R3யில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஆரம்பிக்கிறது நமக்கு R3யாக தான் இருக்கணும். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இதை நான் 0 ஆக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து 0 ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது கொஞ்சம் ஹையஸ்ட் நம்பர்ஸாக இருக்குது. அதனால் இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ R3ஐ 2ஆல் டிவைட் பண்ணி இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரோவை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா, இந்த 0வோட 1 வந்து இந்த ஃபஸ்ட் ரோவை நான் 1ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 0 × anything எனக்கு 0 தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ R1ஐ நான் ரெஃபரன்ஸாக எடுக்கிறத விட R2ஐ நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது எனக்கு 0 + 0 எந்த சேஞ்சுமே ஆக போகிறதில்ல. இந்த லாஸ்ட் ரோவை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும் இல்லையா. அதனால் இப்போ R3ஐ நான் 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 0 1 × 3 3 4 × 3 12 10 × 3 30. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 3R3 எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3R3லேருந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த R2ஐ மைனஸ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது பாருங்கள், 0 - 0 0 3 - 3 0 12 - 1 11 30 - 6 24 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், R3யில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, R3 தான் எனக்கு ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 3R3லேருந்து R2ஐ நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மை வந்து ஏறுபடி வரிசை அப்படிங்கிறது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி மைண்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க மல்டிபிள் பண்ணி போடலாம், டிவைட் பண்ணி போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா, இது நிறை ஏறுபடி வரிசையில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஒன்று நீங்கள் இதை ஃபுல்லுத்தையும் 0 ஆக்கிட்டு கூட இது 1 0 ஆக்கலாம். இல்லை இது 2 ஜீரோஸ் வந்து நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து 2 0 இருக்குது, அதுக்கு மேலே உள்ளதில் 1 0 இருக்குது. ஸோ கரெக்டாக ஆயிடுச்சு. ஒருத்தவங்களும் ஒரு மெத்தடில் போடுவாங்க. நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ புக்கில் உங்களுக்கு வேறு மெத்தடில் இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ போடுங்க. கடைசியில் ஆன்சர் நமக்கு ஏறுபடி வரிசையில் இருக்கணும். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.